இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலக் சப்பாத்தி. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரை சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள்: பாலக்கீரை 2 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி கொள்ளவும், கோதுமை மாவு 1 கப், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் சுடுவதற்கு. இப்போ இந்த பாலக் சப்பாத்திக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம மாவு பிசையணும். அதுக்கு ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? இதில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், உப்பு, அதோட நெய் அல்லது வெண்ணெய் எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு மிருதுத்தன்மை கொடுக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கு தான். அதோட நான் வந்து நல்லா அலசிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் பாலக்கீரை. இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலி நார்மலாக பெரிய கட்டு கிடைக்கும். ஸோ இதுக்கு எப்படி அளவுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடியில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு இந்த இலைகள் எடுத்துக்கிட்டு நல்லா அலசிட்டு பொடியை நறுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி நறுக்கியிருக்கோம். இதையும் நல்லா கலந்துருவோம். இது ஆக்சுவலாக இந்த சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் ரொம்ப தேவைப்படாது. பெரும்பாலும் இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணோன்னா வீட்டில் என்ன பண்ணுவேன், ஒன்று தயிர் பச்சடி, இல்லைன்னா தயிரில் கொஞ்சம் மிளகாத்தூள், சீரகத்தூள், சாட் மசாலா போட்டு கலந்து வச்சுடுவோம். அது நல்லாயிருக்கும். கூட அல்லது கொஞ்சம் பச்சை மிளகாயை கீறிட்டு லேசாக உப்பு தடவி கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சோம்னா அதுவும் இதோட சாப்பிட நல்லாயிருக்கும். சில பேருக்கு அந்த காரம் முடியலன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அதில் புரிஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி போட்டு நல்லா மாவு பிசைஞ்சிருவோம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய், ஏன்னா அந்த மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிட்டிங்கன்னா அப்படியே நாலா பக்கம் படுற மாதிரி பூசிடுங்க. அவ்வளோதான். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம். அல்லது ஊற விடாமல் பண்ணணும், மணி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பண்ணுறது பண்ணலாம். பட் 10-15 நிமிஷம் ஊற விட்டோம்னா கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சரி, ஊற விடுறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னா நம்ம திரட்ட போகிற போது திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இட்டிங்கன்னா நல்லா வரும், நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சரி, வெண்ணெயும் இல்லை அப்படின்னா எண்ணெய் இருக்குல்ல வீட்டில், சாதாரணமாக எண்ணெய் நம்ம வச்சுருப்போம், அந்த எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து போட்டு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து திரட்டிட்டு சுடுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாவை திரும்ப ஒரு தடவை அப்படியே லேசாக நல்லா அழுத்தி விடுங்க. ஓகே. ஸோ லேசாக மைதா தொட்டுக்கிட்டு, கோதுமை மாவு மைதா நீங்கள் எது வேணால் அதில் போட்டுக்கலாம், அது நம்மளோட விருப்பம். பட் எனக்கு வந்து மைதா போடுவேன். என்ன காரணம்னா அந்த ஃப்ளோ நம்ம திரட்டுற போது கிடைக்கிற அந்த ஃப்ளோ வந்து மைதா மாவில் நல்லாயிருக்கும். ஸோ மைதா மாவு தொட்டு திரட்டும் போது கொஞ்சம் இந்த நமக்கு ஈஸியாக திரட்ட வரும். அதுவே நீங்கள் வந்து கோதுமை மாவு தொடும்போது அந்த ஈரம் அப்படியே இழுத்துக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் திரட்டுறது கொஞ்சம் ஸ்பீடு வராது. திரட்ட வரும், ஆனால் அந்த ஸ்பீடு வராது, அவ்வளோதான். இந்த பக்கம் நான் கல் காய போட்டிருக்கேன். ஸோ அது அப்படியே நம்ம போட்டுற வேண்டியதுதான். இது ரொம்ப மெல்லிசாக அப்படியே போடுறது அப்படிங்கிறது இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம், ஏன்னா கீரை சேர்த்துருக்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் கனமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த தீயை தூண்டிடலாம். இது ஒரு பக்கம் இதுவாகிறதுக்குள்ளார இன்னும் ஒரு சப்பாத்தி நான் வந்து அப்படியே திரட்டிடுறேன்.
இது வந்து மடிப்புகளோடு அந்த மாதிரி பரோட்டா மாதிரியும் பண்ணலாம், அதுவும் நல்லா வரும். இந்த ஒரு சப்பாத்தி வேணால் நான் அப்படி பண்ணி காமிக்கிறேன். இது நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி சப்பாத்தி, அதுவே நீங்கள் மடிப்பு போட்டு அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பக்கம் இப்போ ஆயிருக்கும், அதனால் இதை திருப்பிடலாம். இது மடித்து இந்த லச்சா பரோட்டா மாதிரி பண்ணணுன்னா நம்ம பண்ணலாம். ஆனால் எப்போவுமே எந்த சப்பாத்தி பண்ணாலும் அதில் திரட்டுறது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஒரு பக்கம் கனமாகவும் ஒரு பக்கம் மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மடித்து பண்ணுறதுனால இதை வந்து லேசாக எண்ணெயை இப்படி தடவிடுங்க. இந்த பக்கம் சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதை இந்த பக்கம் திருப்பிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லேசாக அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வருது இல்லையா, அந்த புள்ளிகள் வருது பாருங்கள், அது ஓரளவுக்கு வேக்காடு கொடுத்துருக்குன்னு அது காட்டுது. அதனால் நம்ம அதை ஒரு பக்கம் இந்த எடுத்துகிட்டு எண்ணெயை, இது வந்து நீங்கள் எண்ணெய் மட்டும் இல்லாமல் நெய் தடவிக்கிட்டும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வீட்டிலலாம் நான் என்ன பண்ணுவேன், 1/4 பங்கு நெய் 3/4 பங்கு எண்ணெய்ன்னு கலந்து வச்சுக்குவேன். அப்போ உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப அந்த வாசமாக நல்லாயிருக்கும். ரொம்ப முழுக்க முழுக்க நெய்யாவோ முழுக்க முழுக்க எண்ணெயாவோ இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ஒரு பக்கம் வெந்தாச்சு, இந்த ஒரு பக்கமும் திருப்பி போட்டோம், எண்ணெயும் விட்டாச்சு. இப்போ இது வெந்திருக்கு, இதை எடுத்து இதில் போட்டுடுறேன். இப்போ இந்த எண்ணெயை தடவியாச்சு நல்லா. இதை மடிக்கணும். இப்போ மடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த புடவை மடிப்பு மாதிரி தான். இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு லேசாக இழுத்து ஒரு மடிப்பு, திருப்பியும் கொஞ்சம் எடுத்து லேசாக இழுத்து ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் திரும்பவும் அதையும் சேர்த்து லேசாக இழுத்து ஒரு மடிப்பு. அந்த இழுத்து வைக்கிறத வந்து நம்ம இழுத்து நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் மடித்தோம்னா நம்ம மடிக்கிறதுக்கான இடம் கிடைக்கும் அதில். அவ்வளோதான். இப்போ முழுக்க மடித்தாச்சு. இதை அப்படியே நம்ம சுற்றணும். அப்படியே சுற்றிடுங்க. சுற்றிட்டு இந்த முனைப்பகுதியை அப்படியே கீழே தள்ளிட்டு ஒரு அழுத்தினோம்னா அது அப்படியே இதுவாகிடும். இப்போ இதை லேசாக மாவில் துவைச்சிட்டு, மைதா விருப்பம் இல்லாதவங்க கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து மடிப்பு கலையாமல் நம்ம வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது. ஆனால் இந்த தேய்க்கிறது மெதுவாக அப்படியே வச்சு தேய்ச்சோன்னா அந்த மடிப்பு ரொம்ப கலையாமல் தேய்க்க வரும். இது வந்து ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் கொஞ்சம் கனமாக போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த மடிப்பு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி. இப்போ இந்த காஞ்சிட்ருக்கிற கல்லில் இதை போட்டுடலாம். நம்ம சாதாரணமாக சப்பாத்தி போடும்போது இதை வேக வேகமாக திரட்டி நீங்கள் போட்டு எடுத்துடலாம், சீக்கிரம் ஆயிரும். நான் பரோட்டாவாக போடும்போது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால அந்த மடிப்புகள் வர்றதுனால வேகிறதுக்கான நேரம் கொடுக்கணும், கொஞ்சம் டைம். இதுக்கு இப்போ வந்து ஒரு 10, 20, 30 செகண்டில் வெந்துருச்சுன்னா இது ஒரு 40, 50 செகண்ட் ஆகும். அந்த அளவுக்கு வேக வச்சிங்கன்னா தான் உள் மடிப்பு எல்லாமே சேர்ந்து வெந்து நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கம் பரட்டியிருக்கேன். இப்போ இதில் எண்ணெய், இந்த எண்ணெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே நிதானமாக சுட்டு எடுத்து, ஏன்னா உள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குது இல்லையா, அதனால் அது போதும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கும். கொஞ்சம் ட்ரை லுக்கு கொடுக்கும் கட்டாயம், பட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா அழுத்தி விட்டு வேக விடுங்க. இதுலேயே வந்து மிளகாத்தூள், சீரகத்தூள் எல்லாம் இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி இந்த சைட் டிஷ்ஷஸ் இதெல்லாம் போதும், அதுவே தாராளமாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாகணும்னா இந்த மாதிரி பரோட்டா பண்ணிவிட்டு தயிர் கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா தாராளமாக போதும். யூஸ்வலாக சப்பாத்தி தான் நம்ம விதவிதமாக சைட் டிஷ் தேடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பரோட்டா பண்ணும்போது நமக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும். 2 பக்கம் நல்லா வெந்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த சப்பாத்திலாம் நல்லா வந்து உங்களுக்கு பரோட்டாலாம் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்சர் டெஃபினட்டாக அது டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம சாதாரணமாக ஆறி சாப்பிட்றதுக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் பொதுவாக நான் என்ன பண்ணுவேன், இந்த
அலுமினியம் ஃபாயில் அல்லது வாழை இலை வீட்டில் என்ன வச்சுருக்குறனோ, ஆக்சுவலாக அலுமினியம் ஃபாயில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சூட்டை தாங்கும். அதனால் ஹாட் கேஸில் வரிசையாக அந்த சப்பாத்திலாம் போட்டு அடுக்கிட்டு லாஸ்ட்டில் 2 சப்பாத்தியை வந்து போட்டு அது மேலே வச்சோம், அந்த சூடு கீழே இறங்கும் கரெக்டாக. மற்ற சப்பாத்தி ஆறி இருந்தாலும் இந்த 2 சப்பாத்தியோட சூடு அதில் கீழே இறங்கும். அலுமினியம் ஃபாயிலை நல்லா ஃபோல்ட் பண்ணி ஹாட் கேஸில் வச்சிட்டோன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாழை இலையை நல்லா கழுவி தொடச்சிட்டு அதே மாதிரியே கீழே ஒரு வாழை இலையை போட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலேயும் ஒரு வாழை இலையை போட்டு டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா நல்ல சூட்டோடு இருக்கும். அந்த வாழை இலை ஃப்ளேவரோடையே அது நல்லாயிருக்கும். சொன்ன மாதிரி விதவிதமான சைட் டிஷ் அப்படின்னு தேடாமல் இதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பச்சை மிளகா வதக்கியோ தயிர் பச்சடியோ அல்லது கொஞ்சமாக புதினா சட்னியோட தயிரை கலந்து அல்லது வெறும் தயிர்லேயே கொஞ்சம் சாட் மசாலா கலந்து அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியான சைட் டிஷ்ஷோட டேஸ்டியான பரோட்டா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.